ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டமார்ஃபிஸ் இது ஒரு நாவல். ஃப்ரான்ஸ் கஃப்கா அவரால் எழுதப்பட்ட ஒரு நாவல். இந்த நாவலோட பேசிக் என்னென்னா, தன்னோட குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு அதுக்காக உழைக்க முடியாமல் போகுது. அப்போது அவன் எதிர்கொள்கிற சுச்சுவேஷன் என்னவோ அதுதான் இந்த கதை. ஆக்சுவலி மெட்டமார்ஃபிஸ்ன்றது ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஒரு விஷயத்துலேருந்து நம்ம கேரக்டராகவோ கண்டிஷனாகவோ மாறுறது. இதே சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா அனிமல்ஸ் தன்னுடைய லைஃப் சைக்கிளுக்காக தன்னுடைய ஃபார்மை மாற்றுறது தான். ஸோ இது வந்து ஃப்ரான்ஸ் கஃப்கா முன்னாடி சொன்னது. இது இப்போது இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர் வந்து கியோகர் சம்சா. இவர் ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன். இவர் ஒருத்தர் தான் அந்த வீட்லேயே வேலைக்கு போகிறவர், அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்குறது. இவங்க ஃபேமிலியில் மொத்தம் பேரண்ட்ஸ், இவர், அப்புறம் இவங்களோட சிஸ்டர். மொத்தமாக இவரோட சம்பாத்தியத்தில் தான் அந்த வீடே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது திடீர்னு ஒன் டே ஒரு மார்னிங் இப்போது அந்த ஜார்ஜ் சாம்சா எழுந்து பார்க்குறாரு. எழுந்து பார்க்கும்போது அவர் ஒரு இன்செக்டாக மாறி இருக்கார். அது எப்படின்னு தெரில, ஒரு ஏலியன் கான்செப்ட் தான் இது. ஸோ அவர் வந்து இன்செக்டாக மாறியிருக்காரு. இன்செக்டாக மாறினதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்குது, என்ன ஏது ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, ஏதோ திடீர்னு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கதவு தட்டி பார்க்கும்போது அவர் இன்செக்டாக வெளியே வராரு. அப்படி அவர் இன்செக்டாக வெளியே வரும்போது அவங்கள பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. பயந்து அவர் ஒரு ரூம்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா போயிடுறாங்க. இது தன்னோட பையன் தெரிஞ்சுமே அதை அவங்க பண்ணுறாங்க. அவர் மேலே பாசம் வச்சிருக்கிறது அவர் ஒரு சிஸ்டர் மட்டும்தான். அவங்களும் வந்து அவருக்கு பால் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஒரு சர்டன் ஆஃப் ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களும் அதை வெறுத்துருவாங்க. ஏன்னா ஒரு சர்டன் ஆஃப் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏர்னிங்ஸ் இல்லாதவங்க எப்படி மதிக்கிறது, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் சுத்தமாக அவாய்ட் பண்ணுறாங்க. அவாய்ட் பண்ணுறதுக்கப்புறம் அவர் வந்து ரூம்குள்ளேயே இருப்பார். அந்த ரூம்குள்ளேயே சாப்பாடு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அவர் தனியாகவே இருந்து செத்தே போயிடுவார். ஆமாம், அது அவர் அந்த இன்ஸ்டண்ட்டாகவே செத்துருவார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அவரோட சுச்சுவேஷன் என்னென்னா, அவர் ஒருத்தர் தான் அந்த குடும்பத்தில் சம்பாதிக்கிறவர். அவருடைய பேரண்ட்ஸையும் சிஸ்டரையும் அவர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஈவன் அவர் இன்செக்டாக மாறினதுக்கப்புறமா கூட அவரோட ஃபஸ்ட்டு தாட்டாகவே என்ன இருக்குன்னா, நம்ம வேலை போயிடுச்சு, நம்ம எப்படி குடும்பத்தை பார்த்துக்கிறது அப்படி தான். இப்போ அந்த ஃபேமிலியோட சுச்சுவேஷன் பாருங்கள், ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிருப்பாங்க, அப்புறம் பயந்துருப்பாங்க, அப்புறம் அவர் ஸ்லோவாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவர் சிஸ்டர் தான் கேர் பண்ணாங்க, இப்போ அவங்களும் இல்லை, அவர் அந்த ஃபஸ்ட் ஸ்டேட்லேயே செத்துட்டார். இப்போ இதோடைய மெயின் தீம் என்ன? ஐசோலேஷன்ஸ். அதாவது ஒருத்தர் வீக்காவோ லோன்லியாவோ ஃபீல் ஆகி ஃபேமிலி பேர்டனை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்பவே ஐசோலேட்டாக இருப்பாங்க. யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அவரோட ஐடென்டிஃபையும் பார்க்கணும், அதே சமயம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்க்கணும். ஸோ அவருக்காக அவர் பிடிச்ச விஷயங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. சொசைட்டி இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது ஒருத்தவங்க ஒரு நிஜமாலே டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தாங்களாம், அவங்கள சொசைட்டி ரொம்பவே கீழே தான் பார்க்கும், அதே சமயம் ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணும். ஸோ இந்த புக்கு நீங்கள் டைம் இருந்தால் படித்து பாருங்கள், ரொம்பவே நல்ல புக்.